வேண்டாம் மாஸ்டர் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி நானே பண்ணேன். அதே மாதிரி சூர்யா சார் எனக்கு ஒரு ஃபைட்டு வரும், லாஸ்டா ஒரு பஞ்ச் அடிப்பாரு, மேல ஓட்டல உடைச்சிட்டு வந்து இந்த லாஸ்ட் ஷாட்டா எடுத்தாங்க. பேக்கப் ஆகிற டைம், இந்த மாதிரி லைட் போகிற டைம் லாஸ்ட் ஷாட் அதை எடுத்தாங்க. எடுத்து அதை கரெக்டா பஞ்ச் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர் ரோப் வச்சு இழுப்பாங்க. அவர் பஞ்ச் பண்ணவும் ரோப் இழுத்து மேல இருந்து உடைச்சு கீழே வந்து விழணும். கை கால்லாம் பிளட்டு, முதுகு இங்கெல்லாம் பிளட்டு. ஒயிட் ஷர்ட் வேற, டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் வேற, ஃபுல்லா பிளட்டு. மாஸ் ஓடி வர்றாரு சூர்யா சார், கார்த்திக் அவர் சார், ஹரி சார்லாம் டைரக்டர்லாம் ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு நான் நேராக வீட்டுக்கு போறேன். என் பையன் ரிமோட் எடுத்து டிவி பார்த்துட்டு இருக்கிறான். நான் அப்படியே வாசல்ல வர்றேன், அப்படியே லுக்கு அப்படி கொடுக்குறேன். டிவியை பார்த்து லுக்கு சைட் அப்படி வருது, பார்க்குறான். இல்லப்பா உடம்புலாம் ரத்தமா இருக்கு அப்படின்னா, ஏய் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வேர்வை சிந்தி தாண்டா படிக்க வைப்பாங்க, நான் உன்னை ரத்தம் சிந்தி படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை அவனை புரட்டி போட்டது. அந்த ஒரு வார்த்தை அவனை புரட்டி போட்டது. SSLC-ல அவன் வந்து 500க்கு 489 மார்க் எடுத்தான். +2ல 1200க்கு 1187 மார்க் எடுத்து இன்னைக்கு MD தேர்ட் இயர் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. MBBS முடிச்சு MD படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு பக்குவமா சொல்லி படிக்க வைங்க. நிச்சயமா பசங்க நல்லா படிப்பாங்க. டேய் படிப்பீங்களாடா? படிப்பீங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடா. கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரு வர்றாங்களோ வரலையோ, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாரும் கூட வர மாட்டாங்க. கடைசி நேரம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம படிச்ச படிப்பு மட்டும்தான். நம்ம படிக்கிற படிப்பு மட்டும்தான். நீ இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, நீ இங்க இருந்து வேலூர்ல இருந்து நீ பெங்களூருக்கு போனாலும் சரி, இல்ல நீ இங்க இருந்து டெல்லிக்கு போனாலும் சரி, உன் கூட வர்றது நீ படிச்ச படிப்பு மட்டும்தான் வரும். அதனால பசங்க நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறேன். ஐயா APJ அப்துல் கலாம் தெரியுமா? தெரியுமா? யாரு? சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாரு? ரைட். உலகநாயகன் யாரு? இளைய தளபதி யாரு? பக்கத்துல ஒரு ஆள் என்ன? திரௌபதி முர்மு யாரு? ஜனாதிபதி. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்களா. அந்த நிகழ்ச்சியில ஐயா கையில ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்து ஒரு குத்து விளக்கை ஏற்ற சொன்னாங்களா. ஐயா அவர்கள் அந்த மெழுகுவர்த்தியை வாங்கி குத்து விளக்கை ஏற்றிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்களா? நான் பிறப்பால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன், என் கையில் கொடுத்த மெழுகுவர்த்தியோ கிறிஸ்துவின் அடையாளம், ஏற்ற சொன்ன குத்து விளக்கோ இந்துக்களின் அடையாளம், இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி ஐயா APJ அப்துல் கலாம் சொன்னாரு. ஏன் சொல்ல வரல, தயவு செய்து ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க. எங்க கேப்டன் சொன்ன மாதிரி காத்துல மூச்சு விடுற காத்துல கூட ஜாதி கிடையாது. கேப்டன் அடிக்கடி சொல்லுவாரு, நீ ரத்தம் யாரை வெட்டினா கூட சிவப்பு கலர்ல தான் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லுவாரு. தயவு செய்து படிக்கும் போதே ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மகேஷ் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. பேச்சில நிறைய எடுத்துக்கங்க, குறை இருந்த மனுஷங்க. நன்றி, வணக்கம்.